SA PP IE TTE AEA. என்னடா மொழி இது? சரி, இவன் சாப்பிட்டியான்னு போடுறாங்க. அது அவசரமா போடும்போது பிக்கு பதிலா ஜி அடிச்சிடலாம் பக்கத்துல. அது சாகட்டுமான்னு போகுது. ஆமா, மொழியை தப்பா எழுதுறவன் உயிரோடு இருக்கிறத விடவும் சாகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்டாயா, உணவு உண்டாயா கேளு. ஏன் SAPPT? அது என்ன மொழி? அது இங்கிலீஷும் இல்லை, தமிழும் இல்லை. அல்லது குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டு have you taken your breakfast, have you finished your lunch அப்படின்னா கேளு. 2 மொழியே நம்மால் தடுமாறுறான். இங்க 3வது மொழி படிக்க சொல்றான். 3வது மொழி படிக்க சொல்றான். கவனமா இருங்க. ஆமா, இன்னொரு லாங்குவேஜ் படிக்க சொல்றான். நம்மால் இதே சர்க்குதான். ஆமா, இங்கிலீஷ் என்ன? தமிழ்நாட்டில் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், 50 ஆண்டுகள் ஆங்கில வழி கல்வி படித்து முடித்த தமிழகத்தில் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிற, ஒரு பக்கம் சொந்தமாக சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதுகிறவன் எத்தனை பேர்? நீ ஆங்கிலத்தையே விடுங்க, தமிழ்ல எங்க ஒரு லவ் லெட்டர் எழுத்து பிழை இல்லாம. நான் கல்லூரிகளுக்கு போனா பெண் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், யாரை காதலிக்காம. அதெல்லாம் அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு A4 சீட்ல எழுத்துப்பிழை இல்லாம சொந்தமா கற்பனை செஞ்சு ஃபார்வர்ட் மெசேஜா இல்லாம சொந்த மெசேஜ சொந்தமா கற்பனை பண்ணி பிழை இல்லாம தமிழ்ல ஒருத்தன் எவன் எழுதுறானோ அவனை காதலிக்கிறான். ஏன்னா அவன் காப்பாத்திடுவான். ஏன்னா அவனுக்கு படிப்பு இருக்கு, வாசல் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. தெரியல, லீவ் லெட்டர் எழுத தெரியல. நான் பேங்க்ல வேலை பார்த்தேன், விட்டுட்டு வந்துங்க. எனக்கு அந்த வேலை பிடிக்கலாம். அது பல காரணம் இருக்கு. பல காரணங்கள். ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு லீவ் இருக்கு. ஆமா, ஒருத்தர் எழுதியிருந்தான், as I am suffering from my brother's marriage எழுதியிருந்தான். as I am suffering from my brother's marriage, I request you to grant me 2 days medical leave. அப்படி வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க. மருத்துவ சிவராமன், தம்பி சிவராமன். As I am suffering from my brother's marriage, I request you to grant me. நம்ம கேட்கிறான், பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான். ஆனால் மெடிக்கல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. வேற ஒரு லெட்டர் எழுத தெரியுமா? தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அரங்கில் கூடியிருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், 50லிருந்து 100 புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய நூலகம் உங்கள் வீட்டில் இருக்குமானால், அதை நீங்கள் உருவாக்கினால் உங்கள் குழந்தை நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு வருவான் என்பது மட்டும் அல்ல, அவன் மனிதனாக வளர்வான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் தமிழர் பண்பாடு. வெறும் புத்தகம் அல்ல தமிழர் பண்பாடு. யாரோடு நட்பாக இருப்பது, யாரோடு பகையாக இருப்பது, யாரை எதிர்ப்பது, யாரோடு உறவாக இருப்பது, எப்படி வாழ்வது என்று பேசுவது தமிழ் தான். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள் என்று பேசுகிற இலக்கியங்கள் தான் உலகத்தின் பெரும்பான்மையான மொழிகள் இருக்கிறது என்பதே. ஓடு, கூட வருகிற எவனை பற்றியும் கவலைப்படாதே, எல்லாரையும் விட்டு விட்டு ஓடு, முந்தி ஓடு, எவன் மீதாவது ஏறி மிதித்துக் கொண்டு ஓடு, நீ ஜெயித்தால் போதும். அப்படி பேசுகிற ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நீ ஜெயித்தால் போதும், நீ வெற்றி பெறு, எவன் வீட்டில் எந்த இழவு வந்தாலும் திரும்பி பார்க்காதே, போய்கொண்டே இரு என்று சிந்திக்கிறவர்கள் பேசுகிற மொழிகள் உலகத்தில் உண்டு. ஆனால் இல்லை, அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் பிறரோடு சேர்ந்து உண், சேர்ந்து வாழ், சேர்ந்து உடுத்து, சேர்ந்து வாழ் என்று சொல்வதை 2000 ஆண்டுகளாக சொன்ன ஒரே மொழி தமிழ். பாரதிதாசன் சொல்வார், உலகம் உண்ண உண், உலகம் உடுத்த உடுத்த
உண் என்பதற்கும் உடுத்து என்பதற்கும் என்ன பொருள்? இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீ சாப்பிடு, அப்படின்னா என்ன பொருள்? எல்லோரும் சாப்பிடுகிற ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்று நீ விரும்பு, பிறகு சாப்பிடு. எனக்கு கிடைச்சா போதும், நான் தின்னா போதும், நான் வாழ்ந்தா போதும் நினைச்சுன்னா நீ செத்தா போதும்னு உலகம் நினைக்கும். எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கையை, அறம் சார்ந்த வாழ்க்கையை, இன்னும் கூட ஒரு படி மேலே போய் வள்ளுவன் சொல்கிறான், உன் தாய் பசித்து கிடந்தாலும். நான் இந்த வரியை சொல்கிறேன், கற்றவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது, தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. உன் தாய் பசித்து கிடந்தாலும், உன் தாய் பசித்து கிடந்தாலும், என் தாய் பசித்து கிடக்கிறாள், அவளுக்கு உணவு கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காக நான் எதையாவது செய்து பணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் வள்ளுவர் சொல்கிறான், இல்லை, அறிவில் சிறந்தவர்கள், சார்ந்தவர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள் பிழை என்று குற்றம் என்று சொன்ன காரியங்களை செய்யாது. உன் தாய் பசித்து கிடந்தால் கூட செய்யாது. இன்றாள் பசி காண்பார் ஆயினும் என்பார் வள்ளுவர். இன்றாள் பசி, அவர் பசித்து கிடந்தால் கூட செய்யாதே. சான்றோர் படிக்கும் செயல், பிறர் படிக்கும், பிறர் குற்றம் என்று சொல்லும், பிறர் தவறு என்று சொல்லும் காரியங்களை பசித்திருந்தால் கூட செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு அறம், நீதி உலகத்தில் இந்த மொழி தவிர வேறு எங்கும் இல்லை. பறவைகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. பறவைகளுக்கு குரல் இருக்கிறது, விலங்குகளுக்கு குரல் இருக்கிறது, மிருகங்களுக்கு குரல் இருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு மொழி இல்லை. மொழி இருக்கிறதா? நான் உள்ள வந்து உட்கார்றவங்க கொஞ்சம் இந்த பேருங்க உள்ள வந்து உட்கார்றவங்க அமைதியா வந்து நாற்காலில் உட்காருங்க. எந்த நாற்காலில் உட்காருங்கிறது ஒரு விவாதம் எதற்கு? ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது, ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த அரங்கத்தில் கேட்பதற்கு வந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிற. என்ன பேச போட்டிருக்காங்க, நான் பேசாம மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க கேட்டுக்கொள்வீங்க. உட்காருங்க, சைலண்டா உட்காருங்க. பறவைகளுக்கும் நன்றி, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மொழி மனிதனுக்கு மட்டும்தான். மொழி இருப்பதாலே தான் மனிதன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் பெயர் வைத்தான். எல்லா பொருட்களுக்கும் பெயர் வைக்கும் உரிமை மனிதனுக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் மொழி கையிலே இருப்பதாலே தான். மொழி இருப்பதாலே தான் விலங்குகளுக்கு பெயர் வைத்தான், பறவைகளுக்கு பெயர் வைத்தான், எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தான். ஆங்கிலத்திலே நேமிங் எவ்ரிதிங் என்று ஒரு வார்த்தை உண்டு. எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிற இடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதாக அர்த்தம். சரியா? எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிற இடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதாக. குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பெயர் வைக்கிற இடத்தில் நீங்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதாக அர்த்தம். ஒரு தெருவின் பெயரை மாற்றி வேறு பெயரை வைக்கலாம் என்று அரசு முடிவெடுத்தால் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒன்றுக்கு பெயர் வைப்பது என்பது அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயர் வைத்தான். அப்படி பெயர் தரும் வைக்கும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தது மொழி. மொழி இருந்ததால்தான் மனிதன் எழுதினான். செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஐந்தறிவு, மனிதனுக்கு சொல்லுங்க, பேசுங்க, உரையாடல் தமிழ் தானே, பேசணும், வாய் மணக்கத்தான் செய்யும், தமிழ் தான். செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கு எறும்புக்கும் நான்கறிவு, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு, மனிதனுக்கு நன்றி, மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக யார் சொல்கிறார்கள்? மனிதன் மட்டும்தான் சொல்கிறான். மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக இன்னும் எந்த நாயும் ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதன் தான் சொல்கிறான். ஏன்? மொழி இருப்பதாக
இருப்பதால் மனிதன் சொல்கிறான். நான் இன்னும் கூட உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதாக சொல்கிறேன். நாய்க்கு நாயின் பேர் வச்சது யாரு? நம்ம. பூனைக்கு பூனையின் பேர் வச்சது யாரு? மனிதன். ஒரே ஒரு உண்மை, ஒரு அழகான ரகசியம். நாய்க்கு நாயின் நம்ம பேர் வச்சிருக்கோம்னு நாய்க்கு தெரியாது, அவ்வளவுதான். பூனைக்கு பூனைன்னு பேர் வச்சிருக்கோம்னு பூனைக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? நம்ம. ஏன்? மொழி இருந்ததால் மனிதன் பெயர் வைத்தான். மொழியோட சிறப்பு அது, மொழி தருகிற அதிகாரம் அது. மொழி இருப்பதாலே தானே காதல். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, உன்னை காதலிக்கிறேன். எப்ப சொல்ற? மொழி இருப்பதாலே தான். புத்திமதி எப்ப சொல்ற? நல்லா படி படி படி. மொழி இருப்பதாலே தானே. அன்பை, காதலை, ஏன் துரோகத்தை, நட்பை, எல்லாவற்றையும் சொல்வதற்கு மனிதனுக்கு இருக்கிற ஒரே கருவி எது? மொழி. நண்பர்களே, உயிரோடு இருக்கிற வரையில் தான் நீங்கள் பேச போகிறீர்கள். நானும் தான் உயிரோடு இருக்கிற வரையில் தான் பேச முடியும். இறந்த பிறகு மற்றவர்கள் தான் நம்மை பற்றி பேசுவார்கள். இறந்தவர்கள் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதிகபட்சம் நிச்சயமா எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் தான் மனிதன் பேச முடியும், உரையாட முடியும், பழக முடியும். மொழி மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் அது. இறந்த பிறகு என்ன ஆகும்? பெயர் போய்விடும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெயர் என்பது அதிகாரம். அதிகாரம் இருந்தால்தான் பெயர். இந்த உயிர் போய்விட்டால், இந்த உடல் கட்டையாகிவிட்டால், அடுத்த நிமிடம் தூக்கி கொண்டு போகிற போது பாரதி கிருஷ்ணகுமார் போகிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்லுவாங்க? பாடி. அப்ப கூட தமிழ் இங்கிலீஷ்ல தான் பேசுவான். ஆமா, சபம் போகிறதுன்னு தமிழன், பிணம் போகிறதுன்னு தமிழன் சொல்ல மாட்டான். தமிழன் பாடின்னுவான். பேருந்து நிலையம் தமிழனுக்கு சொல்ல வராது, சொன்னா நாக்கு கரிகிறோம். பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவான். உலகத்துல எந்த நாட்டையும் வேறு ஒரு மொழியை கலந்து எந்த நாட்டுக்காரனும் பேசுறது இல்லை. நீங்க லண்டனுக்கு போனா உங்களை பார்த்த உடனே ஆங்கிலேயர்கள் காலை உணவு டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை உணவு அப்படின்னா கேட்பான்? கேட்க மாட்டான். பிரேக்ஃபாஸ்ட் தான் கேட்பான். அவன் சுத்தமா இங்கிலீஷ்ல தான் பேசுவான். ஜப்பானியர்கள் அவங்கவுங்க மொழியில் தான் பேசுவான். நம்ம மட்டும்தான், அதுவும் இந்த தலைமுறையில தான் இப்பத்தான் எல்லாம் மூவ் பண்ணுங்க, தள்ளுங்கன்னு சொல்லு, நகர்ந்துக்கங்கன்னு சொல்லு, வழிவிடுங்கன்னு சொல்லு, கொஞ்சம் அங்கிட்டு போகணும்னு சொல்லு. இவ்வளவு வார்த்தை மொழியில கிடைக்கல. அவளே விட்டுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. மூவே பண்றதாண்டா, மூவே பண்றதுதான். மூவ் எப்படி மூவ் பண்றது? இது பரவாயில்ல. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்துருக்கேன், டேபிள் போட்டுருக்காங்க, அது கொஞ்சம் நடுவில் போட சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த பிரின்சிபால் அந்த பையனை கூப்பிட்டு அது நடு சென்டர்ல போடுங்கிறாரு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. நான் அவனுக்கு மெதுவாக அவனை சொன்னேன் காதோட, சார் நடுன்னு சொன்னாலும் அதான், சென்டர்னு சொன்னாலும் அதான், ஏதாவது ஒன்று சொன்னா போதும் அப்படின்னு. அவர் சொல்றாரு பழகி போச்சுங்க. எனக்கு அது கவலை இல்லை. இப்போ அவருக்கு பழகி போனது கவலை இல்லை. அவர் ஒரு தலைமுறைக்கே பழகிட்டு போயிடுவார். அவர் கலந்து பேசுறாருன்றதை பற்றி கூட நான் கவலைப்படல. அவர் நம்பி ஒரு அந்த காலேஜில் ஒரு 2000 பேர் படிப்பானே, அவ்வளவு பேரும் நடு சென்டர் தான் பேசுவான். தாய்மொழியை தூய்மையாக தாய்மொழியாக பேசுங்க, தாய்மொழியில் எழுதுங்க. ஆமா, மொபைல்லையே ஃபார்வர்ட் மெசேஜ் போடுங்க. புத்தகம் படிக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். வாசிக்கிறவன், மொழி அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான். சாப்பிட்டியான்னு போடலாம், மொபைல்ல சாப்பிட்டியான்னு போடலாம். தமிழ்ல சாப்பிட்டியான்னு போட்டா கூட பரவாயில்ல. SA PP I TT AEA. என்னடா மொழி இது? சரி, இவன் சாப்பிட்டியான்னு போடுறாங்க. அது அவசரமா போடும்போது பிக்கு பதிலா ஜி அடிச்சிடலாம் பக்கத்துல. அது சாகட்டுமான்னு போகுது.
ஆமா, மொழியை தப்பா எழுதுறவன் உயிரோடு இருக்கிறத விடவும் சாகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்டுட்டியா, சாப்பிட்டாயா, உணவு உண்டாயா கேளு. ஏன் SAPPT அது என்ன மொழி? அது இங்கிலீஷும் இல்லை தமிழும் இல்லை. அல்லது குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டு have you taken your breakfast, have you finished your lunch அப்படின்னா கேளு. 2 மொழியே நம்மால் தடுமாறுறான். இங்க 3வது மொழி படிக்க சொல்றான். 3வது மொழி படிக்க சொல்றான். கவனமா இருங்க. ஆமா, இன்னொரு லாங்குவேஜ் படிக்க சொல்றான். நம்மால் இதே சறுக்குறான். ஆமா, இங்கிலீஷ் என்ன, தமிழ்நாட்டில் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், 50 ஆண்டுகள் ஆங்கில வழி கல்வி படித்து முடித்த தமிழகத்தில் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிற, ஒரு பக்கம் சொந்தமாக சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதுகிறவன் எத்தனை பேர்? நீ ஆங்கிலத்தையே விடுங்க, தமிழ்ல எங்க ஒரு லவ் லெட்டர் எழுத்து பிழை இல்லாம. நான் கல்லூரிகளுக்கு போனா பெண் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், யாரை காதலிக்காம, அதெல்லாம் அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு A4 ஷீட்ல எழுத்துப்பிழை இல்லாம சொந்தமா கற்பனை செஞ்சு ஃபார்வர்ட் மெசேஜா இல்லாம சொந்த மெசேஜ சொந்தமா கற்பனை பண்ணி பிழை இல்லாம தமிழ்ல ஒருத்தன் எவன் எழுதுறானோ அவனை காதலிக்கிறான். ஏன்னா அவன் காப்பாத்திடுவான். ஏன்னா அவனுக்கு படிப்பு இருக்கு, வாசல் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. தெரியல, லீவ் லெட்டர் எழுத தெரியல. நான் பேங்க்ல வேலை விட்டுட்டு வந்துங்க, எனக்கு அந்த வேலை பிடிக்கல. அது பல காரணம் இருக்கு. பல காரணங்கள், ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு லீவ் இருக்கு. ஆமா, ஒருத்தர் எழுதியிருந்தான், as I am suffering from my brother's marriage எழுதியிருந்தான். as I am suffering from my brother's marriage, I request you to grant me 2 days medical leave. அப்படி வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க. மருத்துவ சிவராமன், தம்பி சிவராமன், as I am suffering from my brother's marriage, I request you to grant me. நம்மால் கேட்கிறான், பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான், ஆனா அவருக்கு மெடிக்கல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. வேற ஒரு லெட்டர் எழுத தெரியுமா? தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அரங்கில் கூடியிருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், 50 to 100 புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய நூலகம் உங்கள் வீட்டில் இருக்குமானால், அதை நீங்கள் உருவாக்கினால் உங்கள் குழந்தை நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு வருவான் என்பது மட்டுமல்ல, அவன் மனிதனாக வளர்வான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எல்லாம் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்து பையன். இந்த மேடையை விட கொஞ்சம் பெரிய வீடு, இந்த மேடையை விட கொஞ்சம் பெரிய வீடு, 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீடு. அப்படி சொன்னா தமிழர்களுக்கு நல்லா புரியும். 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீட்டில் 13 பேர் குடியிருந்த வீட்டில் வளர்ந்த குழந்தை நான். அன்னைக்கு வீடு சின்னதாக இருந்தது, மனங்கள் பெரியதாக இருந்தது. இன்னைக்கு வீடு பெரியதாகிவிட்டது, மனங்கள் சிறியதாகிவிட்டது. அந்த சின்ன சிறிய வீட்டில் வளர்ந்த குழந்தை இந்த இடத்தில் இப்போது ஏன் நிற்கிறேன் என்றால், அந்த வீட்டில் எப்போதும் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அம்மா படித்தார், பாட்டி படித்தார், அப்பா படித்தார். வீட்டில் படிப்பதற்கு அம்புலி மாமாவும் பொன்னியின் செல்வனும் சிவகாமியின் சபதமும் பாரதியார் கவிதைகளும் எப்போதும் இருந்தது. வீட்டில் டிவி இருக்கா? இருக்கும். கார் இருக்கா? இருக்கும். பைக் இருக்கா? இருக்கும். எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கும், எல்லா செல்வங்களும் இருக்கும், எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் வீடுகளில் நூலகங்கள் இருக்கிறது? எத்தனை பேர் வீடுகளில் குழந்தைகள் படிப்பதற்கான படிப்பு சூழல் இருக்கிறது? படிப்பறை எத்தனை இருக்கிறது? குழந்தைகளை படி என்று சொல்வதால் குழந்தைகள் படிக்க மாட்டார்கள். குழந்தைகள் படிக்கிற போது நீங்களும் சேர்ந்து படித்தால் குழந்தைகள் படிப்பார்கள். அரிய பண்புகளை குழந்தைகள் எங்கே இருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? நம்மிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் வாசிப்பதில்லை, நம்மிடத்தில் நூலகங்கள் இல்லை, நம் வீட்டில் புத்தகங்கள் இல்லை. ஆனால் பெரும் செல்வமாக நான் தயவு செய்து இருகரம் கூப்பி உங்களை வேண்டுகிறேன், குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய்க்காக, குறைந்தபட்சம் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை வாங்கி குழந்தைகள் கண்களில் படுகிற இடங்களில் வையுங்கள். குழந்தைகள் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் படிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, படிப்பது மாதிரி நடிக்கவாக செய்யுங்கள்.
நடிக்கவாது செய்யுங்கள். நீங்கள் தலைகளாக பிடித்துக் கொண்டு நடித்தால் கூட போதும், குழந்தைகள் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் படிக்காமல் எப்ப பாரு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 5 பேர் இருக்கான், 5 பேர் 5 மொபைல் வச்சிருக்கான், 5 சார்ஜர். மொபைல் ஏன் கண்டுபிடிச்சா சொல்லுங்க? ஏன் கண்டுபிடிச்சா மொபைல்? ஒருவர் இன்னொருவரோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு, அது புழக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு எவனும் எவனோடும் பேசுவதில்லை. ஒரு வீட்டுக்குள்ள நாங்களோடு பேசுவதற்கு, நீங்கள் என்னோடு பேசுவதற்கு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது கருவி. ஆனால் வீட்டில் 5 மொபைல்னா 5 சார்ஜர், 5 பேர் 5 இடத்துல, 5 பேர் 5. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். நல்லா பாரு. 20 வருஷம் கழிச்சு